வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள் அப்படின்ட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நம்ம பேச தயங்கக்கூடிய அல்லது கூசக்கூடிய அல்லது உடைத்து பேசுறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் அசூசைப்படக்கூடிய சில விஷயங்களை பேசுகிறோம். எந்த ஜோதிடரும் அல்லது மனநல மருத்துவரோ பேச தயங்குற அல்லது பேசாத சில விஷயங்களை நம்ம பேச போகிறோம். வாழ்வியல் ஜோதிடம். அதனால் நம்ம வீட்டில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பெற்றோர்கள் குழந்தைகிட்ட பேச வேண்டியது, கணவன் மனைவிட்ட பேச வேண்டியது, மனைவி கணவன்கிட்ட உரிமையோட பேசக்கூடிய விஷயங்கள், அதை வந்து மூடி மறைச்சி அப்படி நாசுக்காக போயிடுவாங்க, மனசுக்குள்ளேயே வச்சு வெம்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை உடைத்து நம்ம வந்து பேச போகிறோம். அதே போல் சில விஷயங்களை உதாரணமாக சொல்லக்குள்ள நம்ம வந்து யாரோட பெயரையோ மற்றதை குறிப்பிடாமல் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரத்தை உங்ககிட்ட நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக நம்ம தமிழ் இலக்கியத்திலேயே அகம் புறம்னு பிரிச்சிருக்கிறாங்க. அகம் அப்படின்னுக்குள்ள யாரோட பெயரையும் சொல்லாமல் பாடியிருப்பாங்க. புறம்னுக்குள்ள அவங்களோட எல்லா வெற்றிகளையும் மற்ற நல்ல பெருமைப்படக்கூடிய விஷயங்களையும் அவங்க பெயரோட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசா பொருளில் நம்ம வந்து அந்த சாரத்தை எடுக்கணும். சிலருக்கு வந்து முக சுளிப்பாக இருக்கலாம். நம்ம இப்போ பேசக்கூடிய பொருள்கள் சிலருக்கு வந்து மனதை புண்படுத்தலாம். ஆனால் இந்த புண்படுத்துறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிலத்தை கீறி உழுது நம்ம நிலத்தை பண்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை எந்த ஜோதிடரும் பேச மாட்டார், எந்த மனநல மருத்துவர் பேசியும் நான் கேட்டதில்லை. அதனால் நம்ம வந்து இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணிக்கங்க, அவங்க நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.